ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சுஸ்லான் எனர்ஜி. இந்த ஷேரோட கரண்ட் ப்ரைஸ் வந்து ₹52. இவங்க ரெனியூவபிள் எனர்ஜி பிஸ்னஸில் இருக்காங்க. WTG மேனுஃபேக்சரர், அதுக்கப்புறம் வந்து டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் காம்பனன்ட்ஸ், ரோட்டார் பிளேட்ஸ், டர்போ டவர்ஸ், இது எல்லாமே ரெனியூவபிள் எனர்ஜி ரிலேட்டட் பிஸ்னஸில் இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 40.6% இருக்குது. ஸ்டாக்கோட P 22.4. டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கறதில்ல. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 70,000 கோடி இருக்குது. ஷேரோட ப்ரைஸ் வந்து ஆகஸ்ட் 2025ல ₹65 இருந்தது. நல்ல இறக்கம் கொடுத்து ₹40 ரேஞ்சுக்கு வந்துட்டு மறுபடியும் ஏறி ஒரு சைட்வேஸ் பேட்டர்னில் இருக்குது. ஏற்கனவே இந்த ஷேரை வாங்கி ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வச்சுக்கலாம். புதுசாக வாங்கினாலும் ட்ரை பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் இறக்கங்களில் வந்தாலும் கன்சிடர் பண்ணுங்கள். இவங்க டெட் ஃப்ரீ கம்பெனி. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. குட் ப்ராஃபிட் க்ரோத் 45.7% CAGR ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 3 இயர்ஸில் வந்து 39% இருக்குது. இவங்க ரிப்பீட்டட் ப்ராஃபிட்ஸ் கொடுத்தாலும் டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கல. அதான் நெகட்டிவ் சைடு. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து 1694 கோடியிலேருந்து 5400 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 320 கோடியிலேருந்து 1114 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து நெகட்டிவ் சைட்லேருந்து பாசிட்டிவ் சைடுக்கு வந்து 3000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் வந்து 10 இயர்ஸில் 6% இருக்குது. பட் ஆனால் லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 41% இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸில் வந்து 165% இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக்கோட ப்ரைஸ் CAGR வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் 43% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட் 3 இயர்ஸில் 39% இருக்குது. இது ஒரு நல்ல கம்பெனி. ரெனியூவபிள் எனர்ஜியில் பேலன்ஸ் ஷீட்டை நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 11.7% இருக்குது. FIS கிட்ட தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 24%. பப்ளிக் கிட்டக்க 53% இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் 55 lakhs பக்கம் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. லாங் டேர்முக்கு ஏற்ற ஸ்டாக்கு ட்ரை பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இறக்கங்கள் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்கள். ரிவர்சல் எடுக்கும்போது நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா BHEL, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். இவங்க வந்து மெயினாக வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் டிசைன் ஆஃப் எரெக்ஷன், டெஸ்டிங், கமிஷனிங், அப்புறம் வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸில் இருக்காங்க. ரெனியூவபிள் எனர்ஜி பிஸ்னஸ்லையும் இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் வந்து 422. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 6.23% இருக்குது. ஸ்டாக்கோட P 60. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 1,40,000 கோடி இருக்குது. கொஞ்சமாக டிவிடெண்ட் தராங்க, 0.33%. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஒரு ஏப்ரல் மாதத்தில் 248லேருந்து நல்ல ஏற்றம் கொடுத்துருக்கு. இதுக்கு காரணம் வந்து குட் ப்ராஃபிட் க்ரோத் 20% CAGR ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ். ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 31.3% இருக்குது. நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட் 3 இயர்ஸில் 3.18%. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கு, அதான் நெகட்டிவ் சைடு. இதுக்கப்புறம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து 5000 கோடியிலேருந்து 7000 கோடி பக்கம் மெயின்டைன் பண்ணுறாங்க. நெட் ப்ராஃபிட் வந்து நெகட்டிவ் சைட்லேருந்து பாசிட்டிவ் சைடில் வந்து ஒரு 400 கோடி பக்கம் இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 2000 கோடி பக்கம் இருக்குது, 2400 கோடி. காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் 3 இயர்ஸில் 13%. ப்ராஃபிட் க்ரோத் வந்து 36% இருக்குது. CAGR லாஸ்ட் 3 இயர்ஸில் 64% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது, 58%. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 16 lakhs பக்கம் இருக்காங்க, விச் இஸ் குட். அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து CG பவர். BHEலும் கன்சிடர் பண்ணலாம் லாங் டேர்முக்கு. இது ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருக்குது. கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வரும்போது கன்சிடர் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் இறங்கும்போது 1-2 குவான்டிட்டிஸ் அக்குமுலேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். CG பவர் இந்த ஸ்டாக் வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து ₹905 ப்ரைஸில் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 20.5%. ஸ்டாக்கோட PE வந்து 118. டிவிடெண்ட் ஈல்டாக 0.14% கொடுக்குறாங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 1,42,000 கோடி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜனவரி மாதம் போல் ₹530 ரேஞ்சில் இருந்தது. ஆல்மோஸ்ட் டபுள்னே சொல்லலாம். ₹970 வரைக்கும் ஏறி இருக்குது. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா சம்மர்லலாம் நல்லா பவரோட நீடு இருந்தது. ஏன்னா பவர் சொல்யூஷன் பிஸ்னஸில் இருக்கிறதுனால, உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி பிஸ்னஸில் இருக்கிறதுனால நல்ல சேல்ஸ் ஆச்சு. டெட் ஃப்ரீ கம்பெனி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 3 இயர்ஸில் 30.2% இருக்குது. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 17.1% இருக்குது. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து 1900 கோடியிலேருந்து டபுள் ஆகிருக்காங்க, 3400 கோடி பக்கம். நெட் ப்ராஃபிட் வந்து 426 கோடியிலேருந்து 300 கோடி பக்கம்
அ கொஞ்சம் இறங்கியிருக்கு ப்ராஃபிட்டு. பட் ஆனா இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல அத நல்லா இம்ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. 1100 கோடி பக்கம் நெட் ப்ராஃபிட்டு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத்ல லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 21%, ப்ராஃபிட் குரோத் வந்து 10%, சிஏஜிஆர் 29%ன்னு இருக்கு. பேலன்ஸ் ஷீட்ல உங்களுக்கு வந்து டோட்டல் லயபிலிட்டீஸ் வந்து 12,000 கோடி இருக்கு. அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டிங் ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட 56%. அதுக்கப்புறம் வந்து டிஏஎஸ் கொஞ்சம் 18% ஹோல்ட் பண்ணுறாங்க. 5,21,000 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம்க்கு ஏற்ற ஸ்டாக். இந்த ஷேரோட ப்ரைஸ் கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது இந்த ப்ரைஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் இறங்கி ரூ. 800 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும்போது கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ₹700 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ரிவர்சல் எடுக்கும்போது நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். என்னோட வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர்ந்து கன்டினியூ பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள்.